கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில வசனம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திரையாகமும் 20:12 சொல்லப்படுது. பழைய ஏற்பாடு காலத்திலே 10 கற்பனைகளை கர்த்தர் மோசைக்கிட்ட கொடுத்தப்போ இது சொன்னார். இது அதில் ஒன்று, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, தாய் இல்லாதவங்க ஆளுங்க ஒருவேளை தாய் இப்போ இருக்கா செத்துட்டுருக்கலாம், அது வேற கதை. ஆனால் தாய் தகப்பன் இல்லாத நம்ம உலகத்துக்கு வரல. தாய் தகப்பன் ரொம்ப முக்கியம். அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்க கண்டிப்பாக கனம் பண்ணோன்னு கர்த்தர் விரும்புகிறார். சில என்ன பண்ணுறோம், மதிக்கிறதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன்பட்டு படிக்க வச்சு எவ்வளோ செய்திருப்பாங்க. ஆனால் அதை நினச்சும் பார்க்குறதில்ல. அவங்கள கனம் பண்ணுறது என்னென்னா, ஷால் போற்றணும், புக்கே கொடுக்கணும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்க வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவங்களுக்கு தேவையில்லை நம்ம சந்திக்கணும். அவங்களுக்கு ஒரு பிடி ஆகாரம் கொடுக்கணும். அவங்களுக்கு எடுத்துன்னு போய் நல்லா இருக்கிறவங்களுக்கு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துட்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பெற்றோரை கண்டிப்பாக கனம் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லுது. பாருங்கள், தாய் இல்லாத ஒருத்தரோட தாய் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கூட கர்த்தர் கனம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஒரு அம்மாவுக்கு கல்யாணமாக ஆகலை, தாயும் ஆகலை அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு தாயை இப்போ கூப்பிட்றாங்க. அவங்க யாருன்னா மதர் தெரேசா. அப்போ தாயினே கூப்பிட்றாங்க, ஒரு மதர் ஒரு ஸ்தானத்தில் வச்சு கூப்பிட்றாங்க. என்னன்னா, அவங்க அவ்வளோ தூரம் பயந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து வாழ்ந்ததுனால அவங்க என்ன பண்ணார், அந்த ஆசீர்வாதமான அவங்களுக்காக வாழல. அவங்க ஏழைங்களுக்கு, எளியவங்களுக்கு, குஷ்ரோகத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, விதவைங்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் எல்லாத்தையும் போய் கேட்டு ஏன்னா பணம் கொடுங்க, ஏன்னா கொடுங்க, இந்த ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு ஆள் சொன்னானா 2 கை இப்படி கேட்டு கொடுங்க எதனானா அப்படியே இந்த கையில் அப்படியே காரி துப்பிட்டானா. அதான் எடுத்துன்னு போனானா. உடனே அந்த அம்மா கோவப்படலையாம். உடனே இது எனக்கு அது நீ காரி துப்புனது, இந்த ஏழைங்களுக்கு எதனா கொடுன்னு சொன்னான்னு கேட்டாரான் பாரு. அப்போவே அவன் மனம் மாறிட்டான். பாருங்கள், அவ்வளோ பொறுமையாக தாழ்மையாக அவங்க வாழ்ந்ததுனால அவங்கள ஒரு தாயை எல்லாமே கனம் பண்ணாங்க. இப்போ பழைய ஏற்பாடு தானே யோசிக்காத. புதிய ஏற்பாடில் பாருங்கள், எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். 2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணால் பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க பெற்றோர் கீழ்ப்படிந்திருக்கணும். அவங்கள கனம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இது முதலாம் கற்பனைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவார்னா, அப்படி பெற்றோரை நம்ம கனம் பண்ணணும். நீங்கள் கனம் பண்ணுறீங்களா? பெற்றோருக்காக கனப்பட்டி செய்கிறீங்களா? மதிக்காத ஒரு அகஸ்டியன் சொல்லிட்டு தூய அகஸ்டியன் சொல்லுவது இருந்தார். அவரு ரொம்ப பயங்கரமாக துன்மார்க்கமாக ஜீவிச்சவர். அவங்க அந்த மாதிரி இருந்தப்போ அவங்க தாயார் அவங்களுக்காக அழுது 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 ஜெபம் பண்ணால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் எவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், ஆனால் எங்கள் அம்மா கண்ணீர் ஜெபத்தில் தான் நான் அடிச்சுன்னு வந்துட்டேன் இயேசுக்கிட்டேனால. பாருங்கள், அப்போ அவருக்கு தெரியும், நல்லா தாயினா என்ன தகப்பனா என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வேண்டி அவர் வார்த்தை சொன்னாராம், நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணலன்னா வேறு யாரையுமே உங்களால் கனம் பண்ண தெரியாது உங்களுக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த எசேக்கியேல் 22:15 நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னிலே ஒழிய பண்ணுவேன். பாருங்கள், நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ணலன்னா நம்ம ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாதுன்றார். சிலர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கோ, எவ்வளோ என்னென்னோ செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இல்லை. காரணம் என்னென்னா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தாயை தகப்பனை நம்ம கனம் பண்ணுறோமா, அசட்டை பண்ணுறோமா? அதனால தான் இது நம்ம யோசித்து தாய் தகப்பனை கனம் பண்ணி வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா புறஜாதிகளுக்குள்ளே என்ன பண்ணாரா ஒழிய பண்ணிடுவேன்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 31:1 ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள்
அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இது யார் என்னன்னா ராஜா, லெமுவேல் ராஜா. இந்த ராஜாவுக்கு அவங்க தாய் போச்சா. ராஜானா ஒரு பெரிய ஆள், அவர் பெரிய ஆள், ராஜ்யத்தையே ஆள்ற ஒரு ஆளுக்கு அவங்க தாய் போதனை பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பழமொழி இருக்குது, நீ ஒரு ராஜாவாக இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு நீ பிள்ளை தான். தேசத்துக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீ தான் பிள்ளைன்னு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இப்படி கனம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஏதோ தெரில, என்னன்னு தெரில, அவர் பிடிக்கல. அவர் என்ன பண்ணாராம், இந்த தேசத்தை விட்டே நான் போயிடுறேன், நான் இருக்கவே மாட்டேன் அமெரிக்காவில்னு ஒரே பிடிவாதமாக இருந்தாராம். அப்போ அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு கூப்பிட்டு, மகனே நீ போவாத, இங்கே இரு, உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, நம்ம தேசத்தில் நம்ம வீட்டிலே இரு, போவாதன்னு ரொம்ப நல்ல ஜோம் பண்ணி ஒரு ஆலோசனை சொன்னான். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், ஐயோ எங்கள் தாய் இப்படி ஆலோசனை சொன்னால் நான் கீழ்ப்படிக்கணும் சொல்லிட்டு அவன் கீழ்ப்படிஞ்சு அவன் போகலையான். அங்கேயே தன் தேசத்திலே தங்கிட்டா. கர்த்தர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய முதல் அதிபதியாக மாற்றிட்டாராம். அவர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். இப்போ பாருங்க, அப்போ சொன்னார் அவர், நான் ஒன்றும் உதவாதுவேன், இவ்வளோ பெரிய தேசத்துக்கு அதிபதியாக மாறுறதுக்கு காரணம் என்ன, என் தாயனுடைய போதனை, என் தாயுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆசீர்வதிப்பட்டேன்னு சொன்னார். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் இப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்படி சின்ன பிள்ளைகளாம் கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும். பெரியவங்களும் ஆகிட்டா கூட என்ன பண்ணணும், கனவீனம் பண்ணக்கூடாது. அவங்கள எப்பொழுதும் ஆசீர்வாதமாக நம்ம அவங்களோடு நடந்து கொள்ளணும். அவங்கள அவங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கணும், உதவணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிப்பார். இது கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வாக்கு. நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாது இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். அதை யோசித்து பார்த்து தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. எவ்வளோ பேர் கர்த்தாவே உலகத்தில் தாயும் தகப்பனை கஷ்டப்பட்டு பணத்தை செலவழித்து ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் இன்னைக்கு பெற்றோர் கனம் பண்ணாதபடி அசட்டை பண்ணுறத பார்த்து நீங்கள் நல்ல கற்பனை சொல்லியிருக்கீங்கப்பா. தாய் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உலகத்தில் உங்கள் நன்மை உண்டாகும்படி நீ தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அந்த வாக்குள்ள கற்பனைக்காக வசனத்துக்காக நன்றி எடுத்துதிக்கிறையா. இது கேட்கறது யாராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கப்பா. இது ஏன் தெரியலன்னு விழிக்கிறாங்கப்பா. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஆலோசனை ஆண்டவரே, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாத ஒரு குறை, அந்த பாவத்தினால்தான் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் பேசி இந்த நாளில் இருந்து தாயும் தகப்பனையும் கனம் பண்ண நீங்கள் உதவிச்சிங்கப்பா. அப்படி கனம் பண்ணும்போது அந்த ஜெகத்தாவே ஜார்ஜ் வாஷிங்டனை போல ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும் மாற முடியுமாப்பா. யாராக இருந்தாலும் அவளோட பேசுங்க, அண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவிச்சிங்க. நான் அது கடனோ கஷ்டமோ பிரச்சனையோ வியாதியோ வேதனையோ எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் அவளுக்கு சுகபலன் ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்கள் நீடிக்க செய்து நன்மையான காரியங்களை கொடுத்து நாத்தை மயப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம்.